இரண்டாவது செய்தி, மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் தொடர்ச்சியாக நாட்டை விட்டு வெளியேறுவது இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளில் மாத்திரம் 2000க்கும் 2500க்கும் அதிகமான மருத்துவர்களும் நிபுணர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள 5000க்கும் அதிகமான மருத்துவர்கள் இன்னும் நாட்டில் இருப்பதாக கூறப்படுவது இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடையலாம் என்பதற்கான எச்சரிக்கையாகும். இந்த வெளியேற்றத்தின் நேரடி தாக்கம் ஏற்கனவே மாவட்ட மருத்துவமனைகளில் உணரப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதற்கும் ஒரே ஒரு நரம்பியல் நிபுணர் மாத்திரமே பணியாற்றுகின்ற நிலை மருத்துவ மனிதவள பற்றாக்குறையின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒரே ஒரு நிபுணரை சார்ந்திருக்கும் சேவைகள் அவர் விடுமுறையில் சென்றாலோ இடமாற்றம் பெற்றாலோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறினாலோ முற்றாக தடைப்படும் அபாயத்தை கொண்டுள்ளன. மறுபுறம் இளம் மருத்துவர்கள் மேலதிக படிப்புகளை தொடர்வதை விட வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தெரிவு செய்வது எதிர்கால நிபுணர் மருத்துவர்களின் எண்ணிக்கையையும் குறைக்கக்கூடும். இது தற்போதைய வெற்றிடங்களை நிரப்புவதில் மட்டுமன்றி அடுத்த தலைமுறை மருத்துவ நிபுணர்களை உருவாக்குவதிலும் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். மருத்துவர்களின் வெளியேற்றத்துக்கு சம்பளம் மாத்திரம் காரணமல்ல. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, பொருளாதார பாதுகாப்பின்மை, அதிகரித்த பணிச்சுமை, தொழில்முறை சுதந்திரம், பதவி உயர்வு மற்றும் மேலதிக பயிற்சி வகுப்புகள் போன்ற காரணிகளும் இதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. எனவே சம்பள உயர்வு மட்டும் இந்த பிரச்சினைக்கு முழுமையான தீர்வாக அமையாது. ஜனாதிபதியின் வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 15 உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு சம்பள மற்றும் ஓய்வூதிய குழு அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. எனினும் அதன் இறுதி பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு ஓராண்டு காலம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறையில் காணப்படும் உடனடி மனிதவள நெருக்கடிக்கு இடைக்கால தீர்வுகளும் அவசியமாகின்றன. மருத்துவர்கள் நாட்டில் தங்குவதற்கான போட்டித்தன்மை கொண்ட சம்பளம், தொலைதூர பகுதிகளில் பணியாற்றுவோருக்கான விசேட கொடுப்பனவுகள், வீட்டு வசதி, பாதுகாப்பான பணிச்சூழல், மேலதிக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் என்பன ஒருங்கிணைந்த திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை எந்தெந்த மாவட்டங்களிலும் மருத்துவத்துறையிலும் கடுமையான பற்றாக்குறை உள்ளது என்பதை தரவுகளுடன் கண்டறிந்து நிபுணர்களை சமமாக பகிர்ந்தளிப்பதும் முக்கியமானது. மருத்துவர்கள் இல்லாத நிலையில் கட்டடங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் இருந்தாலும் முழுமையான மருத்துவ சேவையை வழங்க முடியாது. குறிப்பாக தனியார் மருத்துவ சேவைகளை பெற முடியாத ஏழை மற்றும் நடுத்தர மக்களே இந்த வெளியேற்றத்தின் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்வார்கள். எனவே மருத்துவர்களின் வெளியேற்றத்தை ஒரு சம்பள பிரச்சனையாக மட்டும் அணுகாமல் தேசிய சுகாதார பாதுகாப்புடன் தொடர்புடைய அவசர மனிதவள நெருக்கடியாக அரசாங்கம் கையாள வேண்டும். இல்லையெனில் பல தசாப்தங்களாக இலங்கையின் முக்கிய சமூக சாதனையாக விளங்கும் இலவச சுகாதார சேவை மருத்துவர்களிருந்தும் சேவை பெற முடியாத கட்டமைப்பாக மாறும் அபாயம் உள்ளது.